ஃப்ரெஷர் தான். நஷீரோட யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ லேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் மணிவண்ணன். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஸோ இங்கே வந்து இந்த ட்ரேடிங் அப்படின்றது வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியூ ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ என்னோட நியூ ரெசல்யூஷன் வந்து ட்ரேடிங் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஸோ இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணணும், அஸ் அ பிஸ்னஸாக பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய இந்த மாதிரி நெட்டில் இந்த மாதிரி சர்ச் பண்ண போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இப்போ பேஸ் வந்து நான் ட்ரிச்சி. ஸோ ட்ரிச்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வேற சர்ச் பண்ணி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்டு வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ எந்த இது அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்புவேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பிப்ரவரி எண்டில் வந்து நசீர் ப்ரோட வீடியோ பார்த்து நான் அவர் அப்ரோச் பண்ணேன். ஆக்சுவலாக நசீர் ப்ரோ தான் கால் அட்டன் பண்ணாரு. கேட்டப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கு வந்து ஸ்லாட் ஆக்சுவலா ஒர்க்கிங்னால நான் வந்து 10 to 12 பேட்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல தான் இருக்கு ஸோ அப்படின்னாரு. ஸோ டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 months இருக்கு இல்லையா. ஸோ வந்து நான் என்ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவரோட யூடியூப் வீடியோ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து அவரை அப்ரோச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் என்னன்னா அந்த ஒரு கியூரியஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம லேர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வேற இன்ஸ்டியூட் அப்ரோச் பண்ணிட்டு ஸோ நான் ஃபீஸும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 28 to 30K பே பண்ணிட்டேன். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஓவரால் டியூரேஷனே பாத்தீங்கன்னா ஒரு 8 days தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 5 classes அட்டன் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காலேஜ்ல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் 10 to ஈவினிங் 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அவங்க படம் நடத்திட்டே போயிடுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நடத்துறப்போ அது ஓகேவா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வந்து டவுட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம், அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இருக்காது. ஏன்னா அந்த கிளாஸ் அதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து வேற டாபிக் போயிடுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து டெலிகிராம் சேனல்ல அந்த மாதிரி தான் நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இங்க வந்து நசீர் ப்ரோட அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்க வந்து லைவ் கிளாஸஸ் தான் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்து டீம் மெம்பர்ஸோட நீங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ப்ரீவியஸ்ல நீங்க மற்ற இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா அந்த பேட்ச்ல யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து இங்க வந்து நீங்க வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸோட இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி மீட் அப் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி லைவா இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆஃப்டர் கிளாஸஸ்க்கு அப்புறமும் நீங்க வந்து ஒரு வீக் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க டிஸ்கஷன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு எனக்கு வந்து இங்க வந்து நசீர் கோட்டை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடைச்சிது. ஸோ மார்க்கெட்டை வந்து பிளைண்டா பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைம் ஃப்ரேம் இருக்கும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது நசீர் ப்ரோ தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சீனியர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலா வரவங்களுக்கு ஸோ என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்னன்னு தெரியாம உள்ள இறங்கவே இறங்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுங்க. ஸோ வந்து இதுல வந்து நீங்க ட்ரேடிங்ல வந்து லூஸ் பண்ணாம நீங்க ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது. ஆனா என்ன பாயிண்ட் அப்படின்னா எவ்வளவு விடுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ வந்து கம்மியா விட்டு ப்ராஃபிட் அதிகமா பாருங்க. அதுக்கப்புறம் பிளைண்டா வந்து கால்ஸ் இந்த சிக்னல்ஸ் நம்பவே நம்பாதீங்க. ஸோ வந்து எட்வின் ப்ரோ வந்து அதை நல்லாவே சொன்னாரு. ஸோ அதுக்கு ஒரு தேங்க்யூ. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா ப்ரெஷரா வரவங்க வந்து எல்லாருக்குமே வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து இதுல ப்ராஃபிட் பண்ணணும், அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ்ல தான் எல்லாம் வரும். ஸோ வந்து அது வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. நீங்க கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தேடி வரும். ஸோ நீங்க தேடி போவீங்க. அதுவும் இல்லாம ட்ரேட் வந்து எடுத்தே ஆகணும். ஒரு நாள் வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா அன்னைக்கு என்ட்ரியே கிடைக்காது. ஆனா வந்து ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுப்போம். நீங்க மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா போனீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களை காலி பண்ணிடும். ஸோ வந்து நீங்க அப்ரோச் த மார்க்கெட். ஸோ அதான் என்னோட ரைட். ஸோ ப்ரெஷரா வர எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். ஸோ சீரியஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ப்ரோ கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணா ப்ரீவியஸ்லி ஒரு வெபினார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஹிந்தி பேஸ் வெபினார் கிளாஸ் ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி பேஸ் 1 week in it. So as a sir மணிவன் சொன்னா மறக்கலாம் கிளாஸ் டீச் பண்ணிடுவாங்க. என்ன டவுட் இருந்தா நம்ம எதுவும் கேட்க முடியாது. இதுதான் வாட்ஸ்அப் பண்ணுங்க, டெலிகிராம் பண்ணுங்க. அது மாதிரி இருந்தாங்க. நெக்ஸ்ட் யாராவது நெக்ஸ்ட் மென்டரா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு செகண்ட்லி ரஜினோட பாசிட்டிவிட்டி என்னன்னா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறார். செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். ஸோ ஈஸியா ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப இதாயிடுச்சு.
கால் பண்ணி கேட்டது சேம் as well as சொல்ல போற எல்லாரும் சொல்ல போற 3 months என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க இந்த மந்த் வேணும் இல்ல சான்ஸ் இல்ல ஆவாரம் எப்பதான் கொடுப்பீங்க என் டைம் டேபிள் 10 to 12 அதே பேட்ச் தான் ஸோ ப்ராக்டிஸ் கொடுக்கறது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்றதா அது பண்ணாலே போதும் we can do magic. That's what he says. Thank you. All the best to you. Thank you.